சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock போல் தான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். சாம்பார் ரைஸ் மட்டும்தான் வச்சுருந்தேன். மார்னிங்லேருந்தே ஒரு சில ஒர்க்லாம் இருந்தது. ஆக்சுவலாக எக்ஸாம் ஹாலிடேஸ் பசங்களுக்கு விட்டதால் அக்கா ஃபேமிலி எல்லாமே அம்மா வீட்டுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு சில திங்ஸ்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி திங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அன்றைக்கே மேபி குக் பண்ண ட்ரை பண்ணிவிடுவேன். அண்ட் ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்து ஹஸ்பண்டுக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தான் அவங்க எடுத்து குக் பண்ணிப்பாங்க. லஞ்சுக்குமே 1 pot ரைஸ் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. பட் ஹஸ்பண்ட் எங்களை அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் இங்கே வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு டின்னர் இங்கே தான். ஸோ சாம்பார் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இட்லியாக தோசை ஊற்றிட்டு இதை லைட்டாக சூடு பண்ணி நைட்டுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்றக்காக சாம்பாரே ரெடி பண்ணிட்டேன். ஒவ்வொரு டைமும் சாம்பார் ஒவ்வொரு மாதிரி குக் பண்ணுறேன். ஒரு சில டைம் பருப்பு மட்டும் பாயில் பண்ணிவிட்டு காய்கறி எல்லாம் தாளித்து விட்டுட்டு பருப்பு ஃபைனலாக ஆட் பண்ணுறது. ஒரு சில டைம் பருப்பு பாயில் பண்ணிட்டு அதில் காய்கறி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக தாளித்து விட்டுறது. ஸோ எந்த மெத்தடில் பண்ணாலும் சாம்பார் டேஸ்ட் எனக்கு ஒரே மாதிரி தான் வர மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு ஹஸ்பண்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அம்மா வீட்டுக்கும் வந்தாச்சு. எனக்கு டின்னர் எங்களுக்கு அம்மா வீட்டில் தான் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து டின்னர் எடுத்துக்கிட்டோம்.